1919 ஈரோடில் தென்னந்தோப்பு விவசாயி ஒருத்தர் தன் இடத்துல விவசாயம் செஞ்சுட்டு இருக்காரு. அங்கே வந்த சில பேர் இந்த இடத்த எங்களுக்கு குத்தகைக்கு விட முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அந்த ஓனர் ஏன் இந்த இடத்த நீங்கள் குத்தகை கேட்குறீங்கன்னு கேட்டதுக்கு இந்த மரத்துலேருந்து நாங்கள் கல் இறக்க போகிறோன்னா பதிலளிச்சிருக்காங்க. அந்த ஓனருக்கு இது சுத்தமாக பிடிக்கல, அதனால் மறுத்துட்டார். அவங்க அப்பயும் விடலை, பல வழியில் இவரை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் நைட்டோ ஆள் வச்சு மொத்த மரத்தை வெட்டிட்டார். மொத்தம் அவர் எத்தனை மரத்தை வெட்டியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? மொத்தம் 400 மரத்தை அவர் வெட்டியிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் நடந்த மொழி மாநாட்டுக்கு எல்லா நாட்டு தலைவருமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம பேரறிஞர் அண்ணாவையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவர் அங்கே போயிடணுன்னு எல்லா வெள்ளைக்காரமே இவர் என்ன பேச போகிறாருன்ட்டு சுற்றி இருக்கிறவங்களாம் இவர் என்ன பேச போகிறாரு, இவருக்கு இங்கிலீஷ் வராதுன்னு நினச்சிட்டேன். ஆனால் இங்கிலீஷில் ஒரு ரூல் இருக்குது. ஒரு பிகாஸ் பக்கத்தில் இன்னொரு பிகாஸ் போடக்கூடாது. அதை நம்ம கன்ஜங்ஷன் ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ரூல்ஸே அவர் பிரேக் பண்ணிட்டார். அண்ணா பேசிய முதல் வார்த்தை நோ கண்டென்ட் டாட் பிகாஸ் 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 அந்த கண்டிஷன் ரூலையே பிரேக் பண்ணிட்டாருன்னு சொல்லணும். நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்ம சுபாஷ் சந்திர போஸ் தான். ஏன் நம்ம நாட்டு யங்ஸ்டர்ஸ் பல பேர் மிலிட்ரியில் இருக்கிறதுக்கும் முக்கிய காரணம் இவர் தான். அப்படிப்பட்ட சுபாஷ் சந்திர போஸ் ஒரு நாள் ஹிட்லரை சந்திக்க போயிருக்காரு. ஹிட்லர் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஹிட்லர் அப்போ மேடையில் ஏறி பீச்சிட்டு கீழே இறங்கியிருக்காரு. நம்ம சுபாஷ் சந்திர போஸ் அவர் ஷோல்டரில் கை வச்சோன்னே திரும்பி கூட பார்க்காம ஹிட்லர் வெல்கம் சுபாஷ்னு சொல்லியிருக்காரு. இதை கண்ட சுபாஷ் சந்திர போஸுக்கு செம ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் எப்படி கரெக்டாக என்னை திரும்பி கூட பார்க்காம சொன்னீங்கன்னு கேட்டதுக்கு ஹிட்லர் என்ன சொல்லியிருந்தார்னா, இந்த உலகத்தில் என் தோள் மேலே கை வச்சு பேசக்கூடிய ஒரே ஆள் நீங்கள் தான் சொல்லியிருக்காரு ஹிட்லர்.